இப்போது நிறைய பேர்த்துக்கு சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆசன வாயில் வரக்கூடிய பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆசன வாயில் வலி வருதுங்களா, எரிச்சல் வருதா, இல்லை வீக்கம் வருதா, மோஷன் போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்களா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிற சமயத்தில் இது எப்படிங்க தீர்க்கிறது? மாத்திரை சாப்பிடாம, இல்லை ஆப்ரேஷனே பண்ணாமல், இல்லை மருத்துவர்கிட்டே போகாமல் உங்களாலேயே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஒரு சின்ன மெத்தட் தாங்க, அதுதாங்க ஆசனவாய் குளியல், சிட்ஸ் பாத் அப்படிங்கிற முறையை பற்றி தான் இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பூபதி ஜான், அசோக் நகரில் சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிட்ஸ் பாத் ஆசனவாய் குளியல் அப்படின்னா என்னங்க? சிட்ஸ் பாத்னா ஒரு மாதிரியான ஒரு வேர்டாக தெரியுதுல்ல. இந்த சிட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து தெரியுமா வந்தது? ஜெர்மன் வார்த்தைங்க. இந்த ஜெர்மன் வார்த்தையில் அதுக்கான மீனிங் என்ன தெரியுங்களா? உட்காரு அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். சிட்ஸ்னா உட்காரு, பாத்னா குளியல். அப்போ உட்காந்து குழி அப்படிங்கிறதான் அர்த்தம். அப்போ இதுக்கு பேர் தமிழில் சொல்லணும்னா ஆசனவாய் குளியல்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த ஆசனவாய் குளியல் அப்படிங்கிறது எந்தெந்த வியாதிக்கெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆசனவாயில் நிறைய பிரச்சனைகள் வருது, வியாதிகள் வருது. எல்லாத்துக்குமே இது பயனாகுமா அப்படின்னா இல்லைங்க. முக்கியமான சில பிரச்சனைகளுக்கு தான் இந்த சிட்ஸ் பாத் அப்படிங்கிற இந்த முறை நல்ல யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும். அதில் முக்கியமாக ஒன்று ஆசனவாய் எரிச்சல். திக்கு திக்கு திக்குன்னு எரியும் பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு எரிச்சல் இருக்கும், ஒரு மிளகாயை போட்டு தடவன மாதிரி எரிச்சல் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது ஆசனவாய் வெடிப்பு அப்படிங்கிற வியாதி, அதை ஆங்கிலத்தில் ஃபிஷர் இன் ஏனோ இல்லைனா மலவாய் வெடிப்புன்னு சொல்லுவோம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய முறை. மூணாவது மூலவியாதி. மூலவியாதியில் 2வது கிரேடு இல்லைனா 3வது கிரேடு 4வது கிரேடு, குறிப்பாக மூலம் வெளியே தொங்குது பாருங்கள், அவங்களுக்கு இந்த சிட்ஸ் பாத் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4வது ஆசன வாயில் வீக்க இருந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துக்கிட்டு மோஷன் போகிறதுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துட்டு டைட்டாக மோஷன் போகுது பாருங்கள், அவங்களுக்கு இந்த முறை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களெல்லாம் இதை யூஸ் பண்ணணும்னா ரொம்ப பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து இப்போ இந்த சிட்ஸ் பாத் அப்படிங்கிறது யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக இந்த ஆசனவாய் சுற்றி தோல் வியாதி இருக்கும். அந்த தோல் வியாதியில் அந்த தோல் கிராக் ஆகிட்டு அதில் நீர் வடிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் எக்ஸிமான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இது பண்ணாதீங்க. அது அவங்களுக்கு இந்த பிரச்சனையை அதிகப்படுத்தி விட்டுரும். தோல் வியாதி பிரச்சனை ரொம்ப பெருசாயிரும். அதற்கு அடுத்து இந்த ப்ரூரைட்டஸ் ஏனை என்று சொல்லக்கூடிய ஆசனவாயை சுற்றி ஒரு விதமான தோல் வியாதி தான். அதாவது ஆசனவாயிலிருந்து நீர் வடிஞ்சு அந்த ஆசனவாய் சுற்றி இருக்கக்கூடிய தோலே ஊறி போயிடும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீ கடையிலலாம் பார்த்துருப்பீங்க, டீ மாஸ்டர் பார்ப்பாங்க, அவங்க தண்ணியில் கையை வச்சே தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊறி போன மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி தோல் ஊறிடுங்க ஆசனவாய் சுற்றி. அவங்க இதை பண்ண வேண்டாங்க. சில சமயத்தில் சில கேன்சர் வியாதி இருந்துகிட்ருக்கும், அவங்க இந்த சிட்ஸ் பாத்தெல்லாம் பண்ண வேண்டாம். அது பிரச்சனையை அதிகப்படுத்தி விட்டுரும். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணாதீங்க, இந்த சிட்ஸ் பாத் அப்படிங்கிற முறையை பண்ணாதீங்க. சரி, அப்போது எப்படி யார் பண்ணணும் யார் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதற்கடுத்து இது பண்ணுறதுனால என்ன பலன், என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாகும் அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சிட்ஸ் பாத் நம்ம பண்ணணும்னா முதல்ல வலி ஃபஸ்ட்டு போயிடும். எப்படி வலி போகுது அப்படின்னா, அப்போ ஆசன வாயில் வலி எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியணும். பொதுவாகவே ஆசன வாயில் சுற்றி அந்த வெளிப்புறத்தில் ஒரு விதமான ஸ்பிங்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு வால்வு மாதிரி இருக்குது, ஒரு தசை நார். அதுதான் நம்மளுடைய மோஷனையும் நம்மளுடைய காற்றையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தசை நார். ஒரு வால்வுன்னு கூட வச்சுக்கலாம். அதில் ஏதாவது ஒரு புண்ணோ இல்லை பிரச்சனைகள் வந்தாலோ சுருக்கம் வந்தாலோ அதன் மூலம்தான் என்ன வருது, வலி வருது. ஏன்னா அந்த தசை நார் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்பிங்டர்னு சொல்லக்கூடிய வால்வு, அதில் சின்ன சின்ன நரம்புகள் இருக்குதுங்க. அந்த நரம்புகள் தூண்டுறதுனாலையும் இந்த தசை நார்கள் சுருங்கிறதுனாலையும் வலி என்ன ஆயிடுது உங்களுக்கு வருது. அதுதான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ இந்த சிட்ஸ் பாத் அப்படின்னு நீங்கள் உட்கார்ந்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, அந்த அந்த சுருங்கி போன தசை நார் என்கிறது விரிவாகுது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது.
ரிலாக்ஸ் ஆன பிறகு வலி குறைஞ்சிருதுங்க. பொதுவாகவே நம்ம மக்கள் இருக்காங்க ரொம்ப டென்ஷன் ஆகி டைட்டாக இருந்தான்னா மைண்டு ஒரே வலியாக இருக்கும், தலைவலியெல்லாம் இருக்கும். அதே நம்ம மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக சிரிச்சுக்கிட்டு பேசுனாங்கன்னா வலியெல்லாம் போயிடுது பார்த்தீங்களா, ஒரு தலைவலியோ டென்ஷனோ போகுது பார்த்தீங்களா. அதுபோல் எதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகுதோ அப்பப்பெல்லாம் என்னாகும், அதனுடைய வலியெல்லாம் போயிருங்க. இது ஒன்று. ரெண்டாவது எரிச்சல். இந்த ஆசனவாய் சுற்றி திக்குன்னு எரியும். அப்போ இந்த சிட்ஸ் பாத் என்று சொல்லக்கூடிய இந்த முறை ஆசனவாய் குளியல் நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த எரிச்சல் அடங்குதும். இதுவும் வந்து என்ன ஆகுது, நரம்புகளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுது. அந்த ஆசனவாய் சுற்றி இருக்கக்கூடிய மென்மையான நரம்புகள் தோலில் இருக்கக்கூடிய மென்மையான நரம்புகளை கொஞ்சம் தூண்டுறதுனாலையும் ரிலாக்ஸ் பண்ணுறதுனாலையும் அந்த எரிச்சல் குறைஞ்சிருதுங்க. மூணாவது, ஆசன வாயில் ஏதாவது புண்ணு இருக்கும். இந்த புண்ணு இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த நம்ம சிட்ஸ் பாத் இருக்கிறதுனால இந்த சிட்ஸ் பாத்தில் போடக்கூடிய ஒரு கெமிக்கல், ரெண்டாவது சூடான தண்ணீர் யூஸ் பண்ணுறோம். அது வந்து என்ன ஆகுது, அந்த புண்ணை நல்லா கழுவி கொடுக்குது, சுத்தம் பண்ணுது. அப்போ எந்த ஒரு புண்ணையும் சுத்தம் பண்ணும் பொழுது, கழுவும் பொழுது கண்டிப்பாக அந்த புண்ணில் ரத்த ஓட்டங்கள் அதிகமாகி பிளட் ஃப்ளோ என்று சொல்லக்கூடிய ஒரு முறை அந்த புண்ணில் அதிகமாகி புண்ணு குயிக்காக ஆறுறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. அப்போது புண்ணு ஆறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. 3. 4வது, அந்த இடத்தைய சுத்தமாக வச்சுருக்குதுங்க. 2வது, நம்ம இருக்கக்கூடிய ஆசனவாய் இடம் நிறையா அது காற்றே போகாத இடம். 2வது, முடிகள்லாம் அதிகமாக இருக்கும். 2வது, அதில் வந்து ஃபங்கஸ் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். இது இருக்கிறதுனால அந்த இடமே சுத்தம் இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த ஆசனவாய் குளியல் நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த இடம்லாம் சுத்தமாகி நல்ல க்ளீனாக இருக்கும் அந்த இடம். ஸோ இது போன்ற பலன்கள் எல்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த சிட்ஸ் பாத் ஆசனவாய் குளியல் செய்கிறதுக்கு என்னென்ன வகையான நீங்கள் பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். முதல்ல வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. டப்புனா வந்து இந்த குழந்தைகள்லாம் குளிக்கிற மாதிரி சின்ன சைஸுக்கு இருக்குன்னு தெரியும் பார்த்தீங்களா, ஒரு பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் ரவுண்டாக வட்டமாக இருக்கும், அது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு க்ளவுஸ், டிஸ்போசபிள் க்ளவுஸ், நீங்கள் ஒரு முறை யூஸ் பண்ணி தூக்கி போடுற மாதிரி ஒரு க்ளவுஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பஞ்சு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. பஞ்சோ ஒரு துணியோ, நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டால் கூட காசுன்னு சொல்லுவோம், அதாவது புண்ணு கட்டுறதுக்கான ஒரு காஸ், அந்த துணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பிட்டாடின் என்று சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் அது இருக்குது. அது புண்ணுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து போட்டு தடவி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல், அந்த கெமிக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சுடுதண்ணீர். இந்த சுடுதண்ணீர் வந்து உங்களுக்கு எந்த அளவு சூட்டை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கான இருக்கக்கூடிய சுடுதண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது பேர் வார்ம் வாட்டர்னு சொல்லுவோம். அப்போ இந்த 5 பொருள்களையும் நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று. இது எப்படி செய்கிறது அப்படிங்கிற செய்முறை விளக்கம் நான் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல அந்த டப் எடுத்து வச்சுக்கிறீங்களா, எடுத்து வச்சுங்க. அதுக்கு பிறகு அந்த சுடு தண்ணியை எடுத்து அந்த வெதுன்னு இருக்கக்கூடிய தண்ணி அந்த டப்பு ஃபுல்லாகவே நிரப்பிக்குங்க. அந்த நிரப்பும் போது கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு குறைவாக நிரப்பிக்கிங்க. அப்போ வந்து என்ன, நீங்கள் உட்காரும் போது தண்ணி வெளியே சிந்தாது. அதற்காக நான் சொல்ல வர்றேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள், இந்த கெமிக்கல் சொல்கிறோம் பாருங்கள், இந்த பிட்டாடின் என்று சொல்லக்கூடிய கெமிக்கல், அந்த கெமிக்கலில் ஒரு 25 ml 25 மில்லி எடுத்து அந்த சுடுதண்ணிக்குள்ள ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு கலக்கிக்குங்க. கலக்கின பிறகு கையில் ஒரு சின்ன க்ளவுஸ் போட்டுக்குங்க. போட்டுட்ட பிறகு ஒரு பஞ்சு சொன்ன பாருங்க, அந்த பஞ்சையும் தண்ணியில் நனைச்சிக்குங்க. இதுதான் முறை. அதற்கடுத்து நீங்கள் வந்து அந்த டப்பில் உட்காரணும். உட்காரும் போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் அப்படியே உட்காந்துட்டின்னு வச்சுங்க, நீங்கள் உங்கள் இடுப்போட சேர்த்து உங்கள் ஆசனவாய் சேர்த்து உட்காந்துட்டிங்கன்னா என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த இடுப்போட இந்த பகுதி பட்டக்ஸோட அடிப்பகுதி தான் வந்து தண்ணியில் மூகும், ஆசனவாய் மேலே இருக்கும். அப்போ என்ன ஆகும், அது தண்ணியில் படவே படாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உட்காரும்போது இந்த பட்டக்ஸ் சொல்லக்கூடிய இந்த இடுப்பை 2 இடுப்பையும் கொஞ்சம் விரித்து வச்சு அப்படி உட்கார்ந்தீங்கன்னா அப்போது ஆசனவாய் தண்ணியில் டைரெக்டாக படும். அது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் எப்படி உட்காரனா, சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் எப்படி உட்காரனா, நீங்கள் சேரில் உட்கார்ற மாதிரி உட்காந்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்கார மாதிரி உட்காந்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்குவாட்டிங் பொசிஷன், நம்ம இந்தியன் டாய்லெட்டில் நம்ம எப்படி உட்காருவோம் அந்த மாதிரி நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. எப்படின்னா, நம்ம இந்தியன் டாய்லெட்டில் உட்காரும்போது ஸ்குவாட் பண்ணி உட்காரும்போது என்ன ஆகும், ப்ரெஷர் வந்து அந்த ஆசனவாயில் படும். அப்போ ஆசனவாயில் படும்பொழுது ஆசனவாய் கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். அப்படி விரிஞ்சு கொடுக்கும்போது இந்த தண்ணி, ரெண்டாவது இந்த கெமிக்கல் ஒரு இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வந்து அது ஆசனவாயில் நல்லா பட்டு ஆசனவாய்க்குள்ளே சுற்றி நல்லா படும்போது அதனுடைய எஃபெக்ட் நல்லா இருக்கும், ரிசல்ட்டும் அருமையாக இருக்கும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த ஆசனவாய் குளியல், இந்த சிட்ஸ் பாத் அப்படிங்கிற அந்த முறையில் வந்து சில பேர் வேறு கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறோம்னா,
எப்சம் சால்ட்டுன்னு ஒரு சால்ட், அது வந்து மெக்னீசியம் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு உப்பு. ரெண்டாவது நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய டேபிள் சால்ட் சோடியம் குளோரைடு அப்படிங்கிற உப்பு. இன்னும் சில கெமிக்கல்ஸு அதெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க. பட் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா அதெல்லாம் போடாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த மெக்னீசியம் சல்ஃபேட் சால்ட்டு, சோடியம் குளோரைடு உப்பெல்லாம் வந்து ரொம்ப வீரியம் தன்மை அதிகமாகும். இந்த ஆசன வாய் வந்து மென்மையான பகுதி, அதில் புண்ணு இருக்கும், ப்ராப்ளங்கள் இருக்கும். அப்போ இது போய் அதில் படும்பொழுது அது என்ன ஆயிடுது, அட்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய தீங்கை விளைவிக்கும், புண்ணுகளை அதிகப்படுத்தக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரியான உப்புகள் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கெமிக்கலை மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது இது எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம், எத்தனை முறை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் வருதா இல்லையா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை வந்து காலையில் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிலாக்ஸாக குளித்து முடிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒரு நைட்டு ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் மத்தியானம் கூட யூஸ் பண்ணலாம். குறிப்பாக இந்த மாதிரி ஆசன வாயில் இந்த பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்க, இந்த ஃபிஷர் பண்ணவங்க, ரெண்டாவது ஆசன வாயில் வேறு ஏதாவது சர்ஜரி பண்ணவங்க வந்து மோஷன் போயிட்டு வந்த பிறகு அந்த மோஷன் எல்லாம் ஆசன வாயில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ சுத்தம் இல்லாமல் இருக்கும். அப்போ மோஷன் போயிட்டு வந்த பிறகு இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சிட்ஸ் பாத் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிரும். இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த ஆசன வாய் குளியல், இந்த சிட்ஸ் பாத் என்கிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க. எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பூபதி ஜான்.